ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்க்குலர் மோஷன் அப்படின்ற யூனிட்ல டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனுக்கும் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனுக்கும் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. A car is moving with a speed of 30 meter per second on a circular track of radius 500 meter. Its speed is increasing at a rate of 2 meter per second squared. Determine the magnitude of its acceleration அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்கிற இந்த டேட்டால ஆல்ரெடி ஒரு கார் அப்படின்றது இதோட வெலாசிட்டியை v அப்படின்ற வேகம் 30 மீட்டர் per செகண்ட் அப்படின்னு இருக்கு. சரிங்களாப்பா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஸ்பீடு 30 மீட்டர் per செகண்ட். இந்த சர்க்குலர் டிராக்குக்கான ரேடியஸ் அப்படின்றத 500 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆர் அப்படின்றது இந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாயிலேருந்து 500 மீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 500 மீட்டர். அடுத்து இட்ஸ் ஸ்பீட் இஸ் இன்க்ரீசிங் அட் ரேட் ஆஃப் 2 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் செகண்ட் கொடுத்துருக்காங்களே, இது என்னது? ஸோ இந்த வெலாசிட்டி அப்படின்றது இந்த சர்க்கிள் பாத்தில் ஒரு டேன்ஜென்ஷியல் வெலாசிட்டியாக இருக்கிறதுனால இதோடைய ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இதோட ஆக்சிலரேஷன் தான் என்னது? டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன். இதை ஏடி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிடுமா? டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்றத ஏடின்னு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிடுவோம். இதோடைய ஆக்சிலரேஷனை 2 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஓகே, டிட்டர்மைன் த மேக்னிட்யூட் ஆஃப் இட்ஸ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்களே. அப்போ இதில் என்னென்ன ஆக்சிலரேஷன்லாம் இருக்கு? ஆக்சுவலாக டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆகிறத கொடுத்துருக்குறாங்க. இதில் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் சொல்லி ஒன்று ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? இந்த சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனை நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனுக்கும் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனுக்கும் இந்த ரெண்டுக்கு நடுவில் ரிசல்டன் ஆக்சிலரேஷன் ஒன்று இருக்கும். இந்த ரிசல்டன் ஆக்சிலரேஷனுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த டேட்டாவை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா இந்த ரிசல்டன் ஆக்சிலரேஷனை கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனா என்ன? ஜஸ்ட் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த ரேடியஸ் ஆர் அப்படின்ற இந்த ரேடியஸில் இருக்கக்கூடிய ஆங்குலர் ஆக்சிலரேஷன், இந்த ஆல்ஃபாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா, சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலாவை v ஸ்கொயர்ட் பை ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். v வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கிள் கொடுத்துருக்குறாங்க, அதை 30 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஆர்ன்ற ரேடியஸ் 500 மீட்டர். அப்போ 30 ஸ்கொயர்னா 900 பை 500 அப்படின்றது 9/5. ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1.8 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இது ஏசி வேல்யூ. ஏசி அப்படின்றது சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷன் 1.8 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு. சரி, இதில் நம்மளுக்கு ரிசல்டன் ஆக்சிலரேஷன் அப்படின்றது என்னது? ரிசல்டன் ஆக்சிலரேஷன் அப்படின்றத டேன்ஜென்ஷியல் ஆக்சிலரேஷனுக்கும் சென்ட்ரிபெட்டல் ஆக்சிலரேஷனுக்கும் மிடில் இருக்கக்கூடியது தான் இந்த ரிசல்டன் ஆக்சிலரேஷன். ஸோ இதோடைய மேக்னிட்யூட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது ஏஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர். இதுக்கான மேக்னிட்யூட் வேல்யூ அப்படின்றது அப்போ ஏடி ஸ்கொயர் பிளஸ் ஏசி ஸ்கொயர் வேல்யூக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் ஏடி ஸ்கொயர் அப்படின்றது இங்கே 2 ஸ்கொயர், ஏசி ஸ்கொயர் அப்படின்றது 1.8 ஸ்கொயர். ஸோ அப்போது இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. 4 + 1.8 ஸ்கொயர் பண்ணுறதுனால 3.24 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ ரூட் ஆஃப் 7.24. நம்மளுக்கு 27 ஸ்கொயர் அப்படின்றது ஈக்குவல் டு 729 கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ அப்போது இதை அப்ராக்சிமேட்லி என்னென்னு எடுத்துக்கலாம்? 2.7 எடுத்துக்கலாம். approximately 2.7. The resultant magnitude வேல்யூக்கான ஆக்சிலரேஷன் அப்படின்றது 2.7 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன ஆக்சிலரேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ப்பா. தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.